2-3 நாளா உங்களை பார்க்கணும்னு ஆபீஸுக்கு வந்தேன். உங்களை பார்க்கவே முடியல. டிரைவர் கிட்ட கேட்டேன். நீங்க ஜிம்ல இருக்கிறதா சொன்னாங்க. இன்னைக்கு உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கிடைச்சி என்ன புண்ணியம் ராஜாங்கம், 2 தடவையும் கோட்டை விட்டுட்டியே. அது என்னுடைய பொறாத காலம்ண்ணே. 1000 2000 ஓட்டுல கை நழுவி போயிடுச்சு. அது உங்களுக்கே தெரியுமேண்ணே. ஆனா இந்த வாட்டி நிச்சயமா விட மாட்டேன் அண்ணே. ஒரு சான்ஸ் கொடுங்க. எப்படி வின் பண்றேன்னு மட்டும் நீங்க பாருங்க. இந்த தடவை நீ நானு பெரிய தலைங்கெல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, கட்சி தலைமை உன் மேல கடுமையான அதிருப்தியில இருக்கு. அதெல்லாம் சரி கட்டணும். அதுக்கு என்ன பண்ணிடலாண்ணே. அதுக்கு தான் ரெடியா எடுத்துட்டு வந்திருக்கேனே. கார்ல தான் வச்சிருக்கேன். அது கூட அட்வான்ஸ் தானே. எலெக்ஷன் அப்ப பெரிய அமௌண்ட் கொடுத்துறேண்ணே. ராஜாங்கம், உன்கிட்ட நான் வாங்குறதே மக்களுக்காக தான். நாளைக்கு நீ எதுவும் செய்யலனாலும் அதை நான் செய்யணும்ல. நல்லா செய்வேன். என்ன நான் சொல்றது சரிதானே? சரிதானே. 2 தடவையும் கோட்டை விட்டுட்டேன். இந்த தடவை சரியா பிளான் பண்ணி செலவை பார்க்காம ஜெயிக்கிற வழியை பாரு. நிச்சயமான நிச்சயமான. அப்ப நான் புறப்பட்டுமான? என் டிரைவர் அங்கதான் இருக்காரு. மறக்காம உன் கார்ல உள்ள பெட்டிய என் காருக்கு மாத்திரு. சரிண்ணா சரிண்ணா. வாழ்க வளமுடன். சரி. ஹலோ சார், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு அன்பு. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார். போரூர் சிக்னல் கிட்ட ஒரு நல்ல லேண்ட் ஒன்று இருக்கு சார். 1 ஏக்கர் இருக்கும். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லை வேற யாராவது. இல்ல அன்பு, அதை நானே வாங்கிக்கிறேன். அந்த இடத்த பத்தி வேற யார்ட்டையும் சொல்ல வேணாம். என்ன? ஓகே சார். நியாயமா பண்ணி கொடு அன்பு. சரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு, முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சொல்கிறேன் சார். இது வேற ஓயாம அடிச்சுட்டே இருக்கு. அம்மா, என்னடி எவ்வளவு நேரம் போன் அடிச்சுட்டே இருக்கு, எடுக்க மாட்டியா? சாப்பாடு வேணும், டிஃபன் வேணும்னு பறக்குறீங்களே. போன் அட்டன் பண்ணா இது யார் பாப்பா? நீயே யாருன்னு போய் பாரு. நானே பாக்குறேன். ஹலோ. வணக்கம் மேடம். யாரு? இது ராஜாங்கம் சார் வீடு தானே? ஆமா, நீங்க? நான் ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்து கால் பண்ணியிருக்கேன் மேடம். சார் இல்லைங்களா? அவர்கிட்ட லேண்ட் விஷயமா கொஞ்சம் பேசணும். அப்போ அவருக்கே கால் பண்ணிக்கலாம்ல. இல்லை மேடம், நான் ட்ரை பண்ணேன். அவுட் ஆஃப் ரீச்ல இருக்கு. அதான் லேண்ட்லைன்ல கால் பண்ணேன். அவர்கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பேசணும். ஓ மேடம், நீங்க? நான் அவரோட டாட்டர் பேசுறேன். சரி மேடம், இன்கேஸ் சார் வந்தாருன்னா நான் கால் பண்ணேன்னு சொல்லிடுங்க மேடம். நான் அவர்கிட்ட ஷியோரா இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே மேடம், தேங்க்யூ. உங்க பேர் என்ன? அன்பு. அன்பரசன். அன்பா? அன்பரசா? இல்ல, அன்பரசன் தான் முழு பேரு. பட் ஆனா சாருக்கு அன்புன்னு சொன்னாலே தெரியும். ஓகே ஓகே. மேடம், உங்க பேரு? மீனா. மீனலோஷினி. ஷார்ட்டா மீனான்னு கூப்பிடுவாங்க. வெரி நைஸ் நேம்ங்க. மேடம், உங்க பேர்லயும் என் பேர்லயும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. லவ் தானே? எப்படி? உங்க பேரு அன்பரசு, அன்புல லவ் இருக்கு. என் பேரு மீனலோஷினி, லோஷினினாலும் லவ் தான். கரெக்ட் மேடம். சரி மேடம், அப்பா வந்தா கொஞ்சம் சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்றேன். மச்சான், தலை வலிக்குது. சூடா ஒரு டீ சாப்பிட்டு வரலாமா? டேய், சூடா ஒரு டீ சாப்பிட்டு வரலாமா? என்ன சொன்ன? சூடா ஒரு டீ சாப்பிட்டு வரலாமா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? சூடா ஒரு டீ சாப்பிட்டு வரலாமா? சாப்பிடலாமே. மச்சான், டீ காஃபிலாம் வேணாம். போய் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம்டா. என்ன மச்சான்? ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் மச்சான். என்ன சொன்ன? என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. சோ ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம், புரியுதா? ஓ, சாப்பிடலாமே. இவ்வளோ நேரமா கேட்கல? டேய் மச்சான், டேய் என்னடா இப்படி இருக்கான் மச்சான்? இவனுக்கு என்னமோ ஆயிட்டு இருக்குடா. அன்பே, என்னடா ஆச்சு? மச்சான், காலையில இருந்து மனசுல ஒரு சத்தம் கேக்குதுடா. மனசுல இட சத்தம் கேட்கும் உனக்கு? ஆமாண்டா. எல்லாருக்கும் காதல தான்டா கேட்கும். டேய், உனக்கு ஹியூமர்லாம் வராது. வாய மூணு வேலையை பாரு. இவனுக்கு ஏதோ காத்துக்கரு பண்ணிருக்கோன்னு நினைக்கிறேன். கொண்டு போய் மந்திச்சு விட்டுலாம்டா. ஏன்டா பயலாம் முத்துற? மந்திரிக்கலாம் வேணாம். முதல்ல ஏஞ்சி வாங்கடா. சூடா ஃப்ரெஷ்ஷா ஒரு டீ அடிப்போம். டீ அடிப்போமா? மாஸ்டர், 4 டீ. ஏய், சுகர் கம்மி என்னது? ஏய், சூடா இருக்குடா. இந்தா உண்டு. இந்தா எனக்கு குடி. டீ பாக்கி அதிகமாயிட்டே போகுதுப்பா. மச்சான், இரு மச்சான், நானு இரு மச்சான், நான் தர மச்சான். நான் தரேன் மச்சான், இருடா. டேய் இருடா, நான் தரேன்டா. டேய், என்னடா கத்தின்னு இருக்கீங்க? நான் தரேன்டா. பா, யாராவது ஒருத்தர் கொடுங்கப்பா. நான் எவ்வளோ ஆச்சு? நான் தரேனா? கணக்கு பாரு. 3445 ரூபா வந்திருக்கேன். கேட்டுக்கிட்டீங்களா? 3445. இது தெரியாம தான் ஒவ்வொரு நாளும் வரீங்க, நீ தரேன் நீ தரேன் நீ தரேன்னு ஒருத்தரும் தர மாட்டீங்க. டேய், ஆளுக்காளுக்கு அச்சுன்னு இருக்கீங்க. டேய் டேய் அன்பே, நீ குத்துறா. டேய், சத்தியமா அவ்வளவு காசு இல்லடா.
சரி இது எனக்கு எப்ப கொடுக்க முடியும்? நாளைக்கு மறுநாள் ரெடி ஆயிடும். நாளைக்கு மறுநாள் ஆகுமா? ஆமாங்க. சரி ஓகே. டேய் இந்த மாசம் அக்கௌண்ட் நீ தானே கொடுக்கணும். குடுறா. யாராவது ஒருத்தர் கொடுங்கப்பா. நோ பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, உனக்கு செக்கா காசா கொடுக்க யோசிச்சு ஏதோ ஒண்ணு கொடுத்தா சரி. குடி வேண்டியதா இருக்கு. நீ குடி மச்சான். மச்சான் நீ கொஞ்சம் சமாளிடா. நாங்க ஏன் சமாளிக்கணும்? அங்க பாத்தியாடி அவன? மச்சான் நீ இருந்தா குர்ரா. இல்ல மச்சான் இந்த மாசம் இவன் தான் கொடுக்கணும். அன்னைக்கு டிராஃபிக் கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனானே அவன்தான். பார்த்தேன். பாத்தியா? ஓகே ஓகே. டேய் நாங்கடா ஆளுக்கு அசிங்க பத்திட்டு இருக்கீங்க. ஏய் அன்பே என்னடா அந்த ரெண்டு பொண்ணுங்கள போற உன்னைய பாத்துட்டு இருக்குதுங்க. இந்த பொண்ணா? உனக்கு தெரியுமா? ஆமாண்டா, அன்னைக்கு ரோட்ல ஆடிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொன்னேன்ல. ஆமா அது இந்த பொண்ணு தான்டா. எதனா பேசணும்னா போய் பேசுடி. ஏய் நம்ம ஏண்டி பேசணும்? அதெல்லாம் வேணாம். வா கிளம்பு. அதுக்காக இவ்வளவு நேரம் உன்னை பாத்துட்டு இருக்குது. தெரியலடா, நீ வேணா போய் கேட்டு வாங்க. ஏய் நான் போய் கேட்டுறேன்டா. டேய் தயவு செஞ்சு காசு இருந்துச்சுன்னா கேட்டு வாங்கிட்டு வா, பில்ல கட்டலாம். தம்பி இன்னைக்கு யார் தான்ப்பா காசு தரதா முடிவு பண்ணிருக்கீங்க? அமௌண்ட் நாளைக்கு செட்டில் பண்ணிடுறோம் சரியா? உங்கள மாதிரி 4 பேர் வந்தா போதும்டா, என் கடை நல்லா வந்துரும்டா. பாய் தல வாடா வா. டேய் வாடா இவ்வளவு சமாளிக்க முடியாதா, ஓடுறா. என்னடா மச்சான் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? டேய் அதெல்லாம் எதுவும் இல்லடா. பின்ன இருக்காதா பின்ன? ஓனர் பொண்ணு இவனை உஷார் பண்ணலான்னு பின்னாடி சுத்தி நிக்குது. அவன் தாங்க ஓனரே. நான் மரியாதை தெரியுமாங்க? தயிர் சாதம், நம்ம வீட்டு தயிர் சாதம் தெய்வாபுரத்த மாதிரி இருக்குதாமா. ஆனா இவரு கம்பெனிக்கு வந்த கஸ்டமரோட பொண்ணு போன் வயசு கேட்ட போய்கிட்டு இருக்காரு. மச்சான் மலை தேனே தேடி வந்து வாயில சொட்டும் போது எங்க இருக்கிற கொம்பு தேனுக்கு நீ மச்சான் ஆசைப்படுற? இல்ல மச்சான், என்ன இந்த நிலைமை கொண்டு வந்த என் முதலாளி ஐயாவுக்கு அப்படி துரோகம் பண்ண முடியாதுடா. அந்த பொண்ணுகிட்ட பேசி டிஸ்டர்ப் ஆனது உண்மைதான். ஒரு தடவை தான் மச்சான் பேசினேன், ஆனா அவகிட்ட பேசினது ஒரு மாதிரியா இருக்கு மச்சான். அப்புறம் பாரு நீ மறுபடியும் ஃபோன் பண்ணுவ, அவங்க அப்பா எடுக்க மாட்டாரு, அவ தான் எடுப்பா. இது அப்படியே வளர்ந்து வளர்ந்து நீ வேணா பாரு கட்சியில் அளவுல தான் முடியும். அப்படியே மச்சி, அது நடக்கும்போது பாத்துக்கலாம். இப்ப தூங்கலாமா? முதல்ல அந்த பாயாடு. நான் பாக்கெட்ல ஏதோ ஒட்டி நிக்குது. ஓ அங்க டேய். கிடைச்சது. இது எங்கடா கட்சிது உனக்கு? கஸ்டமர் வந்து இந்த மாதிரி வந்து பழைய சாமான்லாம் போட்டாங்க. அப்ப கச்சிது மச்சான், நைஸா ப்ளூடூத் நினைச்சு எடுத்து வச்சேன். டேய் இது பட்டன் கேமராடா, ஸ்பை கேமரா மாதிரி. பட்டன்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன வேணா ரெக்கார்ட் பண்ணலாம், யாருக்குமே தெரியாது இது. அப்ப ப்ளூடூத் இல்லையா? டேய் கேமராடா அது. சரி வேலை செய்யுதுன்னு பாப்போம் இரு. டேய் வேலை செய்யுதுடா, சரி எடுத்து வச்சுப்போ. அப்ப எப்பயாவது யூஸ் ஆகும் மச்சான். ஸ்விட்ச் ஆஃபா? மா மா போன் ரிங் ஆகுதுல, காது கேக்கலையா? ஏய் இருடி, முக்கியமான சீன் தயவு செஞ்சு போன் எடுக்கறியா? இந்த மனுஷன் வேற லேண்ட்லைன் போனை வச்சுட்டு நம்மள தொல்லை பண்றாரு. ஹலோ, ச்சே அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க. அவளுக்கு என்ன நடக்க போதோ. பாரு சீரியல் பாக்குற ஆர்வத்துல ரிசீவர் கூட ஒழுங்கா வைக்காம போயிருக்கு. ஹலோ ராஜாங்கம் சார் இல்லைங்களா? இல்லையே, நீங்க யாரு? மேடம் நான் அந்த ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து. ஓ ஓகே, அன்பா. ஓ சாரி, ஆமா, நானும் madam. மறந்துட்டேன். நீங்க அப்பாவோட போனுக்கு கால் பண்ணலையா? அப்பாக்கு ட்ரை பண்ணேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இந்த டைம்ல டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஆஃப்ல தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா நான் டிரைவர் நம்பர் வேணா கொடுக்கவா? நீங்க நம்பர் சொல்லுங்க. 99418 77099. ஓகே. அப்புறம் நீங்க எப்படி மேடம் இருக்கீங்க? யார்கிட்ட இவ்ளோ சிரிச்சு பேசிட்டு இருக்கான்? ஒரு நிமிஷம். மேடம் ஓகே மேடம் வரேன். மேடம் நான் அப்புறம் பண்ணிட்டுங்களா? பை. ஓகே. டேய் கண்ணா, என்ன சாமியே இன்டர்காம்ல கூப்பிட்டு வரம் கொடுக்குது. தயவு செய்து ஆளை விடு. நமக்கு நம்மளே தான் ஃபீல் பண்ணிக்கணும். போவோம். உட்கார். என்ன விளையாடாத.
என் மாமூல கொடு. பிரியா யாரும் வந்துட போறாங்க. இப்ப நீ தரமாட்டல்ல? சரி, நீ கொடுக்க மாட்ட. ஏய் வேணாண்டி. மன்னிச்சிடுமா என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன கீதா, இன்னைக்கு நீ மாட்டினியா? நல்ல வேலை, நான் தப்பிச்சேன்டா சாமி. என்ன சார், யார் கூட சுவாரஸ்யமா ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க? மேடம் நம்ம போரூர் சைட்டு பத்தி தான் மேடம் பேசிட்டு இருந்தேன். ப்ராப்பர்ட்டி எக்ஸலண்டா இருக்கு. பையர் வாங்குறேன்னு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பாக்கி. அண்ட் இதுல நமக்கு நல்ல மார்ஜினும் கிடைக்கும் மேடம். ஓ ஐ சி. வெரி நைஸ் அன்பு. இந்த செக்கை வித்ட்ரா பண்ணிட்டு வாங்க. ஓகே என்ன மேடம். பண்ணணும்னு நான் சொல்றேன். சரி மேடம். அன்பே, உன் ஆள் கால் பண்ண? டேய் இல்லப்பா, உன் கஸ்டமருக்கு கால் பண்ணியான்னு கேட்டேன். யார் எடுத்து பேசினா உண்மையை சொல்லு. மச்சான் நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு தாண்டா எடுத்து பேசினா. எப்படி சொன்னா? ஏதாவது டெவலப் தெரிஞ்சுதா? ஒண்ணும் இல்லடா, உன் பிசினஸ்ல சொன்னேன். உங்களுக்கு அவன் மனசுல அந்த பொண்ணு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, நண்பனுக்கு ஒரு கஷ்டம் தான், சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு இப்ப என்ன பண்ணுங்கற? சாமிங்களா போதும்டா. அதுக்கு ஒரு வழி இருக்கு. அன்பே, உன் போனை போடு. அவன் போனை ஏன்டா கீழே போட சொல்ற? டேய், அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். ஐயோ சாரி மச்சி, அந்த விஐபி கஸ்டமருக்கு தான் ஃபோன் பண்ண சொன்னான் மச்சான். ஆமா, அப்படி நீ ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோன் அவங்க அப்பா எடுக்காம அந்த பொண்ணே எடுத்து பேசும். அது மட்டும் இல்லாம அது நேர்ல மீட் பண்ணி பேசணும்னு சொல்லி வச்சுக்கோயேன். அதான் விதி வலியதுன்னு அர்த்தம். இப்ப செக் பண்ணிடலாம். பேசுறா, அதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம்.